அந்த 7 நாட்கள் படத்துக்கான ஷூட்டிங் வந்து நடக்குது. அந்த ஷூட்டிங்க்கு பக்கத்துல தான் நடிகை சாவித்ரி அம்மாவுடைய வீடு இருக்கு. அங்க வந்து நடிகர் ராஜேஷ் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அங்க போனதும் வேலைக்காரி இருக்காங்க. அவங்க கிட்ட விஷயத்த சொல்றாரு. உடனே ஜெமினி சாருக்கு ஃபோன் பண்றாங்க. அவர் வந்து உள்ள அனுமதிக்க சொல்றாரு. அதுக்கப்புறம் அங்க உள்ள போன உடனே சாவித்ரியோடைய மகன் என்ன ரொம்ப சோகமா பார்த்துட்டு இருந்தான். அப்ப அந்த பையனுக்கு இருக்கும் ஒரு 10லேருந்து 13 வயசுக்குள்ள தான். நான் வந்து உள்ள போய் சாவித்ரி அம்மாவை பார்க்குறேன். இப்படி ஒரு அதிர்ச்சியான சம்பவம் என்னுடைய வாழ்க்கையிலேயே நடந்தது கிடையாது. அதை என்னால் வார்த்தையில் விவரிக்கவும் முடியாது, அதை நான் சொல்லவே முடியாது அப்படின்னும் சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்து இது யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொன்னா கூட யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சாவித்ரி அம்மா இருந்தாங்க. என்னை கேட்டால் அவங்க நடிகர் ஜெமினி கணேசனை காதலிச்சிருக்கவே கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். எத்தனையோ தான தர்மங்களை செஞ்சுருக்காங்க நடிகை சாவித்ரி அம்மா. அவங்களுடைய பணம் போய் அவங்கள எல்லாரும் ஏமாற்றி வீடு ஜப்திக்கு வந்ததும் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. வெளியே வரும்போது அங்கே டிரைவர் நிற்கிறாரு. கார் சாவியை அவர்கிட்ட கொடுத்துட்டு கார் டாக்குமெண்ட்ஸையும் கொடுத்து இதை வச்சு நீ பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த அளவுக்கு தான தர்மங்கள்லாம் செய்திருக்கக்கூடிய ஒரு நல்ல மனசு இருக்கக்கூடிய நடிகை சாவித்ரி அம்மாவுக்கா இப்படி ஒரு நிலை? அந்த நிலையை நாம் நினச்சி பார்க்கும்போது என் கண்கள்லாம் தானாகவே கலங்கிடுது அப்படின்னு நடிகர் ராஜேஷ் வந்து ஒரு பதிவில் குறிப்பிட்டிருக்காரு.